சவுக்கு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல நான் உங்களை மீட் பண்ணுவேன்னு உண்மையாலே நினைக்கல. பட் த்ரில்லிங்கா இருக்கு. நெக்ஸ்ட் மினிட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சார் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க போலீஸ். அதே எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா என் பேர் இருக்கு, பிளஸ் 4 others அப்படின்னு ஆட் பண்ணி இருக்காங்க. மொத்தம் 20 எஃப்ஐஆர் பெண்டிங்ல இருக்கு அப்படின்றதுனால கிட்டத்தட்ட 3-4 மாசம் வெளியே வர முடியாது. அதனாலதான் இன்னைக்கு சனிக்கிழமை ஹைகோர்ட் லீவா இருக்க நாள்ல பார்த்து கைது பண்ண வந்திருக்காங்க. ஜனநாயகத்துக்காக தான் நின்றுக்கோம், படிச்சதே ஜேர்னலிசம் தான் அப்படிங்கிற அடிப்படையில வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக நிக்கணும் அப்படின்னு ஒரு டைம்ல முடிவெடுத்தேன். அதுக்கான பின் விளைவுகள் தான் இது. அதை எதிர்கொள்ள தயாரா தான் நான் இருக்கேன். இது ஆக்சுவலி போலீஸ் வந்திருக்காங்க, ஆனாலும் லாயர்ஸ் வர வரைக்கும் போய் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ லாயர்ஸோட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்ப வரைக்கும் உங்களோட பேச முடியுது, இதுதான் நிலைமை. ஸோ சிச்சுவேஷன் என்னன்னு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்னு நான் நினைச்சிருக்கேன். எப்பவுமே கூட நின்றுருக்கீங்க, உங்களை ஒரு குடும்பமா நான் பாக்குறேன் அப்படின்றதுனால இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ நன்றி. வீடியோவை ரொம்ப அவசரமாக பதிவு பண்ணுறோம். எந்த நேரம் வேண்டுமானாலும் நான் கைது செய்யப்படலாம். சென்னை மாநகரத்தில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் தொடர்ந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இருக்கிறோம். என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு புதிதாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஆதம்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து எந்த நேரம் வேண்டுமானாலும் நான் கைது செய்யப்படலாம். நான் திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் நிறுத்திட்டு போயிட்டா நீங்கள் தேடுவீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். இப்போது நான் கைது செய்யப்பட்டால் குறைந்தது வெளியே வருவதற்கு 3 முதல் 6 மாதங்கள் ஆகும் என்பதை நான் இப்போதே சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் இதுவரை எனக்கு வந்திருக்கக்கூடிய தகவலின்படி 20 வழக்குகள் சென்னை மாநகர காவல்துறையால் பதிவு செய்யப்பட்டு நிலுவையில் இருக்கின்றன. இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு நான் வெளியில் வர்றதுக்கு 6 மாதம் ஆகிவிடும். தேர்தல் சமயத்தில் நான் இங்கே இருக்க மாட்டேன். இந்த விஷயத்தை நேயர்களாகிய உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது எனது கடமை என்பதால் நான் இதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். நடக்கிற விஷயம் உங்களுக்கே தெரியும். நல்ல முடிவை எடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன்.